சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வியாழனன்று அதிகாலையில் நடந்த சொர்க்கவாசல் திறப்பில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக நம்மாழ்வாருக்கு எதிர் சேவை சாதித்த பெருமாள் பின் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட நம்பெருமாள் அதிகாலை 4:30 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசலை கடந்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி நம்பெருமாளை தரிசித்தனர். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. வருஷத்துல 24 ஏகாதசிகள் வருது. அதுல வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பா சொல்லப்படுறது. ஏன் அப்படின்னா ஒரு ஜீவனுக்கும் அடைய வேண்டிய ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசியான இடம் ஸ்ரீ வைகுண்டம் தான். இந்த வைகுண்டத்துல அந்த ஜீவன் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இந்த ஜீவன் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இந்த சம்சார சக்கரத்துல மாட்டாம பெருமாளை அடைஞ்சு அந்த ஜீவன் ரொம்ப சந்தோஷமா வாழதுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை சேவிக்கும் போது நம்ம பல ஜென்மத்துல பண்ண சஞ்சித கர்மா, பல பாவங்கள் கழியறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது.